சேலம் அம்மாப்பேட்டையில் குப்பை கூளங்களுக்கு மத்தியில் காந்தி சிலையும் மைதானத்தையும் தேட வேண்டியதாக இருக்கிறது என இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சேலத்தின் அடையாளமான காந்தி மைதானத்தின் தற்போதைய அவல நிலையை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சேலம் அம்மாப்பேட்டையில் 1951ஆம் ஆண்டு காந்தி சிலை அமைக்கப்பட்டது. சிலையை சுற்றி 1 ஏக்கர் பரப்பளவில் மைதானம் உள்ளது. இந்த மைதானம் சேலத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய அளவுக்கு புகழ் பெற்றது. இந்த மைதானத்தில்தான் அம்மாப்பேட்டையில் நடைபெறும் கோவில் திருவிழாக்கள் மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது வண்டி வேடிக்கை, வீர விளையாட்டுகள் நடைபெறும். ஆன்மீக விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஏற்ற இடமாகவும் இருந்து வந்தது. இந்த நிலையில் காந்தி மைதானம் மெல்ல மெல்ல அதன் பொலிவை இழந்து வருகிறது. காந்தி சிலை அருகில் முதலில் சின்ன சின்ன கடைகள் உருவாகின. தற்போது மைதானமே தெரியாத அளவுக்கு ஆக்கிரமிப்பு கடைகள் பெருகிவிட்டன. இன்னைக்கு அந்த காந்தி சிலையே தெரியாத அளவுக்கு அங்கே சிறு வியாபாரிகள், நிறைய கடைங்க, குப்பைக்கூளங்கள் எல்லாம் போட்டு வண்டி ஒரு 2 வீலர் கூட போக முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு இடமா இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வியாபாரிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த காந்தி சிலை எங்கன்னு கேட்குற அளவுக்கு காந்தி சிலையே கண்ணுக்கு தெரியல. காந்தி சிலையை சுற்றி எப்போதும் குப்பை கூளங்கள் குவிந்து கிடக்கின்றன. இதனால் மைதானத்தின் சுகாதாரம் பாதிக்கப்படுகிறது. மாநகராட்சியின் குப்பை வண்டிகள் நிறுத்தும் இடமாகவும் மைதானம் மாறி வருகிறது. காந்தி சிலையும் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. மாநகராட்சியினுடைய அலட்சியம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வண்டி நிறுத்திடுறாங்க, அங்கே இடம் இருக்குதுன்னு சொல்லி வண்டி நிறுத்துறாங்க. ஆனால் குப்பை கொட்டுறவங்க போகிறோம், அந்த விடியறதுக்குள்ளே அந்த குப்பையை ரப்பிடுறாங்க. வண்டியை நாய் ஏறி எல்லாம் களைச்சி விட்டுடுது. அதை டெய்லியும் சுத்தம் பண்ணுறதில்ல. நைட்டுக்குள்ளே அங்கே இருக்கிற அருகில் இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே குப்பை தொட்டி கொண்டு போய் வெளியில் கொட்டுறதுக்கு வளையாமல் இதை அந்த வண்டி நிறுத்தி வைக்கிற கை வண்டியில் கொட்டி விடியறதுக்குள்ளே நப்பிடுறாங்க. அது சிந்தி பண்ணி நாயெல்லாம் வர்றதுனால எல்லாம் இறங்கி காந்தி சிலை சுற்றியுமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அரசியல்வாதிகளும் மாநகராட்சி நிர்வாகமும் காந்தி சிலையையும் மைதானத்தையும் கண்டுகொள்ளவில்லை. மைதானத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி காந்தி சிலையை முறையாக பராமரித்து மைதானத்தின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சேலம் அம்மாப்பேட்டையின் முக்கிய பகுதியான காந்தி மைதானத்தின் அடையாள சின்னமாக விளங்கக்கூடிய இந்த காந்தி சிலை அருகே குப்பைகள் கொட்டி கிடப்பது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவிக்கிறார்கள் காந்தியவாதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இந்த குப்பைகளை அகற்றி காந்தி சிலையை சீரமைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா? ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்திலிருந்து கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு.